Hello everyone, welcome to our channel Dharan Tech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் யூஸிங் பைத்தான். இது வாட்ஸ்அப் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு கிரியேட்டிவாக ஒன்று பைத்தானில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். அது எது மூலியமாக நெட்வொர்க்கிங்கிற சப்ஜெக்ட் மூலியமாக நெட்வொர்க்கிங் அண்ட் பைத்தான் மூலியமாக நம்ம வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபைல் நேம் வந்து கிளைண்ட் சாக்கெட் அப்படின்னு நான் client.py சேவ் பண்ணிக்கிறேன். இந்த சாக்கெட் அப்படின்னா என்னன்னா, சாக்கெட்டுங்கிறது ஒரு மாடியூல், இது ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி சாக்கெட்டுங்கிறது. இந்த நெட்வொர்க்கிங்கில் சாக்கெட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த மாடியூல் இம்போர்ட் சாக்கெட்டுங்கிறத நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஏன் இம்போர்ட் பண்ணுறேன்னா, சாக்கெட்.pyன்னு ஏற்கனவே பைத்தான் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாடியூலை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா நான் எடுத்து இந்த சாக்கெட்லேருந்து எனக்கு என்னென்ன தேவையோ அது ப்ரோக்ராம்லாம் நான் எடுத்துக்குவேன். அதனால முதல்ல இம்போர்ட் சாக்கெட் நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஹோஸ்ட் ஈக்குவல் டு சாக்கெட் டாட் கெட் ஹோஸ்ட் நேம். ஓகேவா? இது என்ன நான் சொல்கிறேன், இதுக்கு என்னென்னா இப்போ வந்து முதல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட் இருக்க போகிறாங்க, ஒரு சர்வர் இருக்க போகிறாங்க, 2 பேர் இருக்க போகிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கிளைண்ட் இங்கே இருக்காங்க. ஓகேவா? ஒரு சர்வர் இங்கே இருக்காங்க. கிளைண்ட்னா ஒரு பர்சன். இப்போ இந்த பர்சன் வந்து ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது சர்வருக்கு போயிட்டு சர்வர்லேருந்து திருப்பி ஹாய் மெசேஜ் வருது. ஓகேவா? திருப்பி இங்கே ஹவ் ஆர் யூன்னு அனுப்புகிறாங்க. அதுக்கு இந்த சர்வர்கிட்டேருந்து ஃபைன் அப்படின்னு மெசேஜ் வருது. இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கிளைண்ட்டுங்கிறது ஒரு பர்சன், சர்வருங்கிறது ஒரு பர்சன், 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் வருது. அது ரெண்டுமே என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு இந்த சிஸ்டத்தோட ஹோஸ்ட் நேம் எடுத்துட்டு வரோம். ஓகேவா? அதுதான் கெட் ஹோஸ்ட் நேம்ங்கிறது. அடுத்து வந்து ஒரு போர்ட் கொடுக்கணும். ஓகேவா? சாக்கெட் சர்வரில் என்ன நான் சர்வரில் என்ன போர்ட், இந்த போர்ட்லாம் ரன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக வந்து நான் 5000ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதுதான் வந்து போர்ட். நம்ம போர்ட் அசைன் பண்ணணும். முதல்ல ஹோஸ்ட் அசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் போர்ட் அசைன் பண்ணணும். 2 இது பண்ணணும். ஓகேவா? அடுத்து கிளைண்ட் சாக்கெட் நான் ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளைண்ட் சாக்கெட் ஈக்குவல் டு இந்த நான் ஏற்கனவே சாக்கெட்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன்ல. ஓகேவா? இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சாக்கெட்டுங்கிற மாடியூலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல ஹோஸ்ட்டை கூப்பிடணும், அப்புறம் எந்த போர்ட்டில் ரன் ஆகணும்னு சொல்லணும், அப்புறம் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் வந்து என் சாக்கெட்டுங்கிறத ஒர்க் ஆகணும், நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன்ல அந்த சாக்கெட் இங்கே ஒர்க் ஆகும்னு சொல்லி இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என் கிளைண்ட்டையும் சர்வரையும் நான் கனெக்ட் பண்ணணும். அப்போ கிளைண்ட் சாக்கெட் டாட் கனெக்ட் அப்படின்னு கொடுக்கணுமா? கனெக்ட்னு கொடுத்துட்டு உள்ளே இருக்க 2 பேக்கெட் போட்டுக்கணும், ஹோஸ்ட் கமா போர்ட். ஓகேவா? ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணு, இந்த ஹோஸ்ட்டில் இந்த போர்ட் ரன் பண்ணுற மாதிரி எனக்கு கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்போ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இன்புட் ஆகணும். சும்மா சாதாரணமாக நீங்கள் இந்த மெசேஜுங்கிறது, இந்த கிளைண்ட் சாக்கெட்டுங்கிறதுலாம் நீங்களாம் அசியூம் பண்ணிக்கிற ஒரு வேரியபிள். இப்போ மெசேஜ் வந்து இன்புட். ஓகேவா? இன்புட் இப்படி வேணும். மெசேஜ் நீங்கள் சர்வர் ஆன் பண்ணணும்னா இன்புட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார் மாதிரி வரணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே இது என்ன அர்த்தம்னா இன்புட்டை எடுத்துக்குது, டேக்கிங் இன்புட். ஓகேவா? அடுத்து இப்போ மெசேஜ் நம்ம வந்து பாஸ் ஆகுது இங்கேருந்து இங்கே வரையும். ஓகேவா? while message dot lower dot strip. ஓகேவா? ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டு டாட் ஸ்ட்ரிப். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். இதுக்கப்போ எனக்கு பாய்னு மெசேஜ் வரணும். இது என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இங்கே ஹாய், இங்கே ஹலோ, அது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஃபைன், இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்தில் முடியணும். அப்படி முடிகிறப்ப எனக்கு பாய்னு அந்த மெசேஜ் கொடு அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்தாலும் நம்ம ஐடியா தான், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கிளைண்ட் சாக்கெட். ஓகேவா? அடுத்து கிளைண்ட் சாக்கெட் நான் ஏற்கனவே இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கல, அந்த கிளைண்ட் சாக்கெட் இங்கே கிளைண்ட் சாக்கெட் டாட் இப்போ சென்ட். இப்போ மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணணும், அதுக்கு மெசேஜ் டாட் சென்டுங்கிற மாடல் யூஸ் பண்ணணும். இங்கே மெசேஜ், இது என்ன மெசேஜ், இங்கே இன்புட்டை கொடுக்குறனால மெசேஜ், இந்த மெசேஜை நான் இங்கே எடுத்துக்கிறேன். டாட் என்கோடு. இது என்கோடுங்கிறது ஒவ்வொரு வாட்டியும் மெசேஜ் சென்ட் பண்ணுறப்ப நம்ம என்கோடுங்கிற மாடியூலில் தான் சென்ட் பண்ணணும்.
சென்ட் இந்த மெசேஜ் வந்து என்கோட்னு கொடுத்துட்டு அடுத்து ஒருவேளை இந்த மெசேஜ் போயிருச்சுன்னா ஓகேவா, அதுக்கு இப்போ இந்த டேட்டாவை ரீட் பண்ணணும். முதல்ல இது வாங்கி தான் இந்த டேட்டா வந்து வச்சுக்குது. இப்போ டேட்டா இஸ் ஈக்குவல் டு கிளைண்ட் சாக்கெட்டை நான் திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு போர்ட் நம்பர் கொடுக்குறேன் ரிசீவ் பண்ணுறதுக்கு. இப்போ முதல்ல ஒரு மெசேஜ் இப்போ என்னன்னா மெசேஜ் அடிக்கிறோம் ஓகேவா, அந்த மெசேஜை வந்து முதல்ல வாங்கிக்குது டேட்டாவில். அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது என்கோடு, அது டேட்டா சேவ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் திருப்பி சர்வருக்கு ஒரு போர்ட்டில் அனுப்புது. என்ன போர்ட் வேணாலும் வச்சுக்கலாம், 1024ன்னு வச்சுருக்கேன்னா இந்த போர்ட்டில் போகுது. அதுக்கப்புறம் என்கோட் பண்ணி இதை நான் டீகோட் பண்ணுறேன். டீகோட் பண்ணால் தான் எனக்கு சர்வருக்கு போகும். என்கோட்னா நான் வாங்கிக்கிறேன் மெசேஜ், டீகோட்னா சர்வருக்கு அனுப்புறது. ஓகேவா, இப்போ அடுத்து ஒருவேளை இந்த மெசேஜ் போயிருச்சு சர்வருக்குன்னா இந்த மாதிரி போனால் மட்டும் எனக்கு ரிசீவ்டு ஃப்ரம் சர்வர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போட்டு ரிசீவ்டு ஃப்ரம் சர்வர்னு போட்டு நான் என்ன டேட்டா கொடுக்குறோம், என்ன மெசேஜ் இங்கே பிரிண்ட் பண்ணுறனோ அது பக்கத்தில் வரணும். ரிசீவ்டு ஃப்ரம் சர்வர்னு இப்போ ஹாய்னு போட்டேன்னா ஹாய், ரிசீவ்டு ஃப்ரம் சர்வர்னு போட்டு நான் கொடுத்துருக்க ஹாய் பக்கத்தில் வரும். ஓகேவா, அடுத்து அதே மெசேஜ் கொடுத்துட்டு இது வந்து ரெண்டாவது வாட்டி என் இன்புட் கொடுக்குறதுக்கு. ஓகேவா, ரெண்டாவது வாட்டி என் இன்புட் கொடுக்குறேன். ஓகே, இந்த இன்புட் நான் இப்படி கொடுக்குறேன். ரெண்டாவது வாட்டி என் இன்புட் கொடுக்குறேன்னா இப்போ திருப்பி கிளைண்ட் சாக்கெட் டாட் க்ளோஸ். ஓகே, என் சாக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா நான் இங்கே ஓப்பன் பண்ணதை இங்கே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதோட ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். இது வந்து நான் சர்வர் டாட் பிஒய்ங்கிற எக்ஸ்டென்ஷனோட இப்போ நான் சர்வருக்கு எழுதுறேன், கிளைண்ட்டுக்கு எழுதுறேன். இப்போ நான் சர்வருக்கு எழுதுறேன். அதே ஸ்டெப்பு தான் இம்போர்ட் சாக்கெட். ஓகேவா, அதே மாதிரி ஹோஸ்ட் வாங்குறேன். ஹோஸ்ட்டு சாக்கெட் டாட் கெட் ஹோஸ்ட் நேம். ஓகேவா, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ கிளைண்ட் சில ஸ்டெப் அப்படியே ஒரே மாதிரி வரும். இம்போர்ட் சாக்கெட் அடுத்து ஹோஸ்ட் ஈக்குவல் டு சாக்கெட் டாட் கெட் ஹோஸ்ட் நேமா. அடுத்து இந்த பக்கம் இங்கே வந்து இப்போ நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் வந்து இந்த கம்ப்யூட்டரோட பேர், கம்ப்யூட்டர் என்ன எழுதிருக்கு, இந்த கம்ப்யூட்டர் என்ன பேரில் இருக்கோ அது. அது டெஸ்க்டாப்னு இருக்கும், அது மாதிரி உள்ள பேர். இப்போ இங்கே ஹோஸ்ட் நேம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஹோஸ்ட் நேம்னு பிரிண்ட் ஆகிடுது. சர்வரில் நடக்குதுல அதெல்லாம் ப்ளஸ் ஹோஸ்ட், என்ன ஹோஸ்ட் வாங்கியிருக்கணும் அது. ஹோஸ்ட் நேம்னு வந்து இந்த கம்ப்யூட்டரோட பேர் இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, நம்ம அவுட்புட் பண்ணுறப்ப நான் ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறேன். அதே போர்ட் ஓகேவா, சேம் போர்ட்டில் தான் ரன் ஆகணும். அங்கே நீங்கள் 6000 கொடுத்தா இங்கே 6000 தான் கொடுக்கணும். இந்த போர்ட் வந்து அங்கே நான் கொடுத்தேன்ல 1024ன்னு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா, ஓகே. இப்போ சர்வர் சாக்கெட் அங்கே கிளைண்ட் சாக்கெட் மாதிரி சர்வர் சாக்கெட் டாட் பிஒய் சர்வர் சாக்கெட் ஈக்குவல் டு சாக்கெட் டாட் சாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே எப்படின்னா கிளைண்ட் சாக்கெட் ஈக்குவல் டு சாக்கெட் டாட் சாக்கெட்டோ அதே மாதிரி இந்த சாக்கெட் தான் க்ளோஸ் பண்ணி. இந்த சாக்கெட்னு கொடுத்தா எனக்கு இந்த இம்போர்ட்னு இருக்குல்ல, இந்த மாடியிலேருந்து எல்லாமே இம்போர்ட் தேவையானது எல்லாமே. இப்போ நான் அந்த சர்வரையும் ஹோஸ்டையும் அங்கே என்ன பண்ணேன், அடுத்த கிளைண்ட்டில் கனெக்ட் பண்ண ரெண்டுத்தையும் இங்கே வந்து நான் பைண்ட் பண்ணுறேன், சர்வரில் நான் பைண்ட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே சர்வர் சாக்கெட் அதே மாதிரி கொடுத்துருவோமே, சர்வர் சாக்கெட் டாட் பைண்ட் இதை ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும் நான் பைண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஹோஸ்ட் கமா போர்ட். ஓகேவா, இங்கே கனெக்ட் பண்ண இங்கே பைண்ட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து சர்வர் சாக்கெட் டாட் லிசன். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு 2 நிமிஷம் லிசன் பண்ண. இப்போ நான் முதல்ல சர்வர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 நிமிஷம் வந்து இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா எனக்கு 2 நிமிஷம் லிசன் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கனெக்ஷனும் ஏன் அட்ரஸ் எதுனா இந்த பிசியோட அட்ரஸ் அது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அக்செப்ட் பண்ணணும். அதுக்காண்டி என்ன கோட் எழுதுனா சர்வர் சாக்கெட் டாட் அக்செப்ட். ஓகேவா, இதுக்கு எழுதுறேன் அக்செப்ட் த கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காண்டி கனெக்ஷனும் அட்ரஸ் கரெக்டாக இருந்தால் சர்வர் சாக்கெட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, அப்படி கனெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு பிரிண்ட் கனெக்ஷன்
ஃப்ரம் ஸ்ட்ரிங் இந்த அட்ரஸ். ஓகேவா, இந்த அட்ரஸ்லேருந்து கனெக்ஷன் ஆகிருக்குன்னு எனக்கு வரும். இந்த அட்ரஸ் என்னன்னா என் ஐபி அட்ரஸ். ஓகேவா, கனெக்ஷன் ஃப்ரம் நான் முதல்ல சர்வர் கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் கனெக்ஷன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் வரும். நீங்கள் இதெல்லாம் ரன் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன். இப்போ இப்போ என்னன்னா இந்த கனெக்ஷன்லாம் கரெக்டாக நடந்தா ஓகேவா, அப்படியா இருந்தால் நான் அங்கே கொடுத்த டேட்டா வந்து இங்கே நான் ரிசீவ் பண்ணிப்பேன். டேட்டா இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் ரிசீவ். ஓகேவா, இந்த கனெக்ஷன் எதுக்கு இருக்கு, அந்த அட்ரஸ் எதுக்கு இருக்குன்னு பாருங்கள். கனெக்ஷன் நடந்தால் டேட்டாவை ரிசீவ் பண்ணுவேன். ஓகேவா, இந்த இந்த ஐடியில் இங்கேயும் அதே 1024. ஓகேவா, அதே மாதிரி முதல்ல அங்கே என்கோட் பண்ணதை இங்கே வந்து நான் டீகோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்னன்னா ரிசீவிங் த டேட்டா ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. வந்து இந்த டேட்டா வந்து அப்பப்போ வர டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறது. அதே அக்செப்ட் ஆகலைன்னா ஓகேவா, இட்ஸ் நாட் டேட்டா. ஓகே, ஓகே, இட்ஸ் நாட் டேட்டா. அதே மாதிரி கனெக்ஷன் நடக்கலைன்னா பிரேக். இங்கே ஏன் நான் பிரேக்குன்னு கொடுத்துருக்கேன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு நடக்காது. பிரேக்குன்ட்டு இப்போ ஒருவேளை அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்துன்னா பிரேக் வெளில எழுதிக்கிறேன். ஓகேவா, இஃப்பில் நான் டேட்டா எடுக்கலைன்னா பிரேக் எழுதிக்கிறேன். அப்படி நடந்தால் எனக்கு என்ன வரணும்னா பிரிண்ட் ஃப்ரம் கனெக்டட் யூசர் மெசேஜ் பாஸ் ஆகிருக்குது. ஓகேவா, ப்ளஸ் ஸ்ட்ரிங் இங்கே எனக்கு டேட்டா தான் பாஸ் ஆகும். முதல்ல எனக்கு அட்ரஸ் வரும், அதுக்கப்புறம் எனக்கு டேட்டா. ஓகேவா, இப்போ டேட்டா ஈக்குவல் டு அடுத்து சர்வரோட இன்புட் இது. ஓகேவா, டேட்டா ஈக்குவல் டு இன்புட். இப்போ என் கனெக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணுறேன். கனெக்ஷன் டாட் சென்ட் டேட்டா டாட் இன்கோட். நான் வந்து ஜஸ்ட்டு 2 சிஎம்டி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, முதல்ல இந்த லொக்கேஷனை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். கால் டைரக்டரி அதே மாதிரி இங்கே நான் 2 ஓப்பன் பண்ணலாம். இங்கே சர்வர் டாட் ஓகே, இந்த லொக்கேஷனை கால் பண்ணுறேன். லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா? இப்போ சர்வர் டாட் நோ மாடியூல் நேம்டு சாக்கெட். எஸ் சாக்கெட். ஓகேவா, ஸ்பெல்லிங் தப்பு. சாக்கெட் இது மாதிரி ஒவ்வொரு எரரையும் கிளியர் பண்ண தெரியும். அடுத்து என்ன எரர் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன காட்டுது, ஹோஸ்ட் நேம். எனக்கு இங்கே என்ன காட்டு, ஃபாலோ அக்சஸ் கொடுத்துட்டேன். இப்போ 2 நிமிஷம் வந்து லிசன் பண்ணோம். ஹோஸ்ட் நேம் ப்ளஸ் என் ஹோஸ்ட் வந்துருக்கா, அதுதான் இது ஹோஸ்ட் நேம். இதுதான் என் ஹோஸ்ட் பேர், A27 தான் என் ஹோஸ்ட் பேர். அடுத்து நான் கிளைண்ட்டை ரன் பண்ணுறேன். இப்போ கிளைண்ட்டை ரன் பண்ணோன்னா இந்த இன்புட் வந்திருக்கா, மெசேஜ் இன்புட்டு. இதுதான் நான் இங்கே கொடுத்துருந்தது. ஓகேவா, இங்கே கிளைண்ட்டை ரன் பண்ணோன்னே எனக்கு இன்புட் வரணும்னு கொடுத்துருந்தால அதுதான் இது. முதல்ல சர்வர் ரன் ஆனிச்சு, ரன் ஆகிட்டு ஹோஸ்ட் நேம் ப்ளஸ் என் ஹோஸ்ட்டு காட்டுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ என் கிளைண்ட்லேருந்து ஹாய்னு சர்வருக்கு அனுப்புகிறேன். சர்வருக்கு அனுப்புனேன். 2 நிமிஷம் லிசன் ஆகிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த சர்வரில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா, ஓகே, இங்கே என்ன சொல்லுதுன்னா கனெக்ஷன் ஃப்ரம் இவன். இதுவும் பாருங்க, இங்கே சர்வர்லேருந்து இப்போ மெசேஜ் என்ன வருதுன்னா கனெக்ஷன் கரெக்டானதுனால கனெக்ஷன் ஃப்ரம்னு சொல்லிட்டு என் ஸ்ட்ரிங் அட்ரஸ் வருது, என் போர்ட் வருது. இதான் என் ஸ்ட்ரிங் அட்ரஸ், இதான் ஐபி அட்ரஸ். ஓகே, அதான் இங்கே அட்ரஸ்னு கொடுத்துருக்கேன். 192.168.178.1ங்கிறது என் அட்ரஸ். அது கீழே இப்போ இந்த டேட்டா ரிசீவ் ஆகி எனக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா ஃப்ரம் கனெக்டட் யூசர் என் டேட்டா, நான் என்ன இங்கே டேட்டா கொடுத்துருக்கோனோ அந்த டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது அப்படின்னு. இங்கே நான் இப்போ புரியுதா சர்வர் டாட் பிஓ என்ன எழுதியிருக்கேன்ட்டு. இப்போ இங்கே ஹாய்னு வந்துச்சு, ஃப்ரம் கனெக்டட் யூசர் ஹாய்னு வந்துச்சு. நீங்கள் எது திருப்பி நான் சர்வர்லேருந்து அங்கே ஹாய்னு அனுப்புகிறேன். இப்போ 2 நிமிஷம் லிசன் ஆகிட்டு எனக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, ஃப்ரம் சர்வரில் எனக்கு ஹாய்னு சர்வர்லேருந்து ஹாய்னு மெசேஜ் வந்துருக்கு. இப்போ நான் இது மாதிரி ஸ்டெப் போயிட்டே இருக்கும்.
ஒன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா கிளைண்ட்லேருந்து பாய்ங்கிற மெசேஜ் வரும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் மாதிரி, சர்வருதான் அது வந்து மீடியேட்டர் மாதிரி. நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் இது வந்து நம்ம ஒவ்வொரு நெட்ஒர்க்கில் போனால், இப்போ நம்ம சேம் சிஸ்டத்தில் பண்ணுறதுனால இந்த ஐபி அட்ரஸ் மூலியமாக பண்ணுறோம். அதே ஒவ்வொரு நெட்ஒர்க்கில் பண்ணோம்னா இது வந்து ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி இது அப்படியே இந்த கோடை காப்பி பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போட்டு, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, அதை அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதில் போட்டு நம்ம ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சோர்ஸ் கோடு உங்களுக்கு வேணும்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சோர்ஸ் கோடு வாங்கிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.